என் பேர் விபின். நான் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். நண்பன் படத்தில் சத்யராஜ் சார் சொன்ன மாதிரி லைஃப் ஒரு ரேஸ் தாங்க. நம்ம எப்போவுமே லைஃப்பில் ஓடின்னு தான் இருக்கணும். அப்படி நின்னோம் லைஃப் ஃபெயிலியர் தான். நானும் ஓடினேன், இப்போவும் ஓடுறேன். ஆனால் இந்த உலகம் நம்ம விழுந்தா சிரிக்கிற சிரிப்பு இருக்கே, இங்கே 3 போடு, அங்கே 4 போடு. தேங்க்ஸ் அதான் நேரத்தில் தான் கண்டுபிடிச்சியோ. ஹலோ ஹலோ ஹலோ, ஏய் என்ன பண்ணுற? உனக்கு ஒழுங்கா நிற்க தெரியாது. நான் என் பாக்கெட்டில் ஃபோனாக வச்சேன். என்னத்தான் ஃபோனை வச்சியோ? உங்கள் வீட்டில் அந்த எப்படா பஸ் எடுக்கிறது? சார் திருட்டு பசங்களா? தம்பிங்க வாப்பா. என்னடா நம்மளை மட்டும் டிக்கெட் கேட்குறாங்க? இல்லை இல்லை சார், டிக்கெட் காட்ட போதே இல்லையா? என்னடா நடக்குது இங்கே? பேபி, அது இங்கே தான் இருக்கேன், கிட்ட தான் இருக்கேன், பஸ் ஸ்டாண்டில். இன்னொரு 5 மினிட்ஸில் வந்துடும் நினைக்கிறேன். ஓகே சரி, பாய் பேபி. சின்ன கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்ணுறேன். போய் பக்கத்தில் போய் உட்காந்துருக்கேன். ஃபோன் பேசியிருந்தேன், கவனிக்கல. சரி வாப்பலாம். அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஒரு நிமிஷம் இரு. தம்பி, என்ன சும்மா நிற்க முடியாதா? என்ன பிட்பாக்கெட் எடுக்க ட்ரை பண்ணுறியா? இல்லை சார். சிக் பயமுடு, எல்லாம் எனக்கு தெரியும். திருட்டு பசங்களாம் இதே வேலை தான். என்ன பிரச்சனை? பா ஜென்டில்மேன் பா. அவன் கூட உன்னை பிட் பாக்கெட் திருட்டேன்னு சொல்லியிருப்பான். மஸ்ட் ஹவ் ஃபெல்ட் இன்சல்டட். இல்லை ஆக்சுவலி என்ன மேட்டர்னா, அவனுக்கு என்ன போலீஸ் ஸ்டேஷன் தான் தெரியும். ஆனால் எனக்கு பட் ஐ நோ மைசெல்ஃப் ஃபார் 17 years. அவனுக்குலாம் நான் அவனும் ஆயிடுவேன். சே, இவ்வளோ நாள் ஏன்னா இன்னைக்கு அந்த ட்ரெயினில் அந்த மாதிரி யோசிக்கல. ஒன்று புரிஞ்சுதுங்க, லைஃப்ன்றது ஒருத்தன் மனசை பொறுத்து தாங்க. அவன் வாழ்க்கையில் மேலே போகிறதும் கீழே வர்றதும் அவன் மனசை பொறுத்தே தவிர அவனை சுற்றி உள்ளவங்க பற்றி கிடையாது. ப்ளஸ் அவன் போட்டிருக்க கிளாத்ஸ், அவனோட லுக்ஸ், இது எதுவுமே அவன் லைஃப்பை டிசைட் பண்ணாது. அவன் மனசு, அவன் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறானோ இப்படி இருக்காங்க.